அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேல சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். இது மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நாம எதையுமே மேக்ஸ் அடிப்படையில் தான் அணுகிறோம். நாம ஒரு பிரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ பேட்டர்ன்ஸோ ட்ரெண்ட் லைன்ஸோ விளையாட்டு எதுவுமே நம்ம பார்க்கறது கிடையாது. நியூஸ் இந்த நியூஸ் வந்துருச்சு மார்க்கெட் ஏறிடுச்சு, இந்த நியூஸ் வந்துருச்சு மார்க்கெட் இறங்கிடுச்சு, எது வேணா இருக்கலாம். அதெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாதுங்க. ஒன்லி மேக்ஸ், அதுக்கு ரூல். பங்குச்சந்தைங்கிறது மேக்ஸ். அதை சார்ந்து படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓனாவே நீங்களே படிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. தெரிந்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம மொத்தமா போய் யாரோ சொல்றாங்கன்றத நம்பி போய் அதை வச்சு ட்ரேட் எடுத்து பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதையும் நம்பக்கூடாது. உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் இது மேட்ச் ஆச்சுன்னா நீங்க பயன்படுத்தலாம், இல்லையா தவிர்த்துடணும். இந்த வீடியோ நோக்கம் என்ன, நீங்க சிந்திக்கணும். ஓ, மேக்ஸ் சார்ந்து தான் பங்குச்சந்தை இருக்குது, அப்போ ஏன் அப்போ அதை சார்ந்து படிக்கலாமே, நம்ம போய் ஏன் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ள நீங்கள் அதை சார்ந்து நோக்கி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி படித்து வர்த்தகம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம தினமும் ஒரு வீடியோவில் ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுத்து ஒரு ஸ்ட்ரைக்கை சொல்லி ஒரு விலையை சொல்கிறோம். அந்த விலை வந்தா 1000 பாயிண்ட் வந்தாலும் அது எப்படி ஏறும் இறங்குன்ற கால்குலேஷன்லாம் உங்ககிட்ட இருக்கணும். நான் இதை இப்போ யூடியூப்ல கொடுக்குறத வச்சுன்னா நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு அடிஷ்னல் என்னடா ஒரு வித்தியாசமா கொடுக்குறாரு, இந்த விலைக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்பு, இந்த விலை கீழே இருந்தா மார்க்கெட் டவுன்னு சொல்றாரு அப்படின்னா ஏன்னு சிந்திக்கணும். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. சரி, இன்னைக்கு 22,500 கால் 288 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி இறங்கும், 288 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி ஏறும். என்ன சொல்றேன், நிஃப்டி ஏறும் இறங்க மட்டும்தான் நான் சொல்றேன். இந்த ஸ்ட்ரைக்கை நான் சொல்லல. நிஃப்டி ஏறுமா இறங்குமா அவ்வளவுதான் ரூல். ஆனா அது ஃபால்ஸா சும்மா மேலேயே கூட இருக்கலாம், அப்படியே கீழே விழும், கீழே இருக்கலாம், அந்த விலைக்கு கீழே மேலே ஏறும். இதெல்லாம் ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவோம். அதுவும் மேக்ஸ் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். அப்போ மார்க்கெட்ல ஒரு இடத்துல போயிட்டு அது திரும்பி ஆகணும், இதர் டவுன் ஆர் அப். அதே போல கீழே வந்தா ஒரு விலையிலிருந்து ஏறணும் ஆர் திரும்பணும். அது போல 1000 பாயிண்ட் எப்படி இறங்கும் எப்படி ஏறும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே மேக்ஸ். நாம போயிட்டு இதுல டெல்டா வேல்யூ, கிரீக்ஸ் வேல்யூ, காமா வேல்யூ, தீட்டா வேல்யூ இதாயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. மார்க்கெட் இயங்குறது வேற மெத்தட்ல இயங்கும். அது இருக்கிறதுக்கு சரியா இருக்கும். டெல்டா வேல்யூ, காமா வேல்யூ, தீட்டா வேல்யூ எல்லாம் செயல்படும் போது அப்படி செயல்படாது. ஓகேங்களா? அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சு தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.